முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை அவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவைக்கு அவைத்தலைவராகவும் துணை அவைத்தலைவராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர், அழுத்த அரசியல்வாதி, சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர், சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மாண்புமிகு அவைத்தலைவர் திரு JCT பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் துணை அவைத்தலைவர் சகோதரர் ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நன்றாக நடக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர்கள் தாங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளித்து ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நடக்கும். உங்கள் இருவரின் வழிகாட்டுதல் படி நேர்மையாக இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கு எங்களுக்கு மிகுந்த பெருமையாகவும் அது எங்களுடைய பாக்கியமாகவும் வரமாகவும் நாங்கள் கருதுகின்றோம். மூதறிஞர் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் MGR அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அலங்கரித்த இந்த பெருமைமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்னுடைய தாய் வழி தாத்தா, திருத்தணியை மீட்ட தளபதி திரு K விநாயகம் அவர்கள். திருத்தணி ஆந்திர பிரதேசத்துடன் சென்றபோது அதை போராடி மீட்டு கொடுத்த மொழி போராட்ட தியாகி அவர். அவர் 3 முறை இந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அவரும் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனான சட்டமன்ற விவாதங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒருமுறை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் என்று என்னுடைய தாத்தா சிம்மக்குரல் தளபதி K விநாயகம் அவர்கள் முழங்கி இருக்கின்றார். அந்த சமயம் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஆனரபிள் மெம்பர், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று அமைதியாக பதில் அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற பெருமைமிகு சட்டமன்றம் நம் தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்களும் அரசியல் நேர்மையும் நடந்த சட்டமன்றம் இது தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுக்கவும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசி நல்ல முடிவெடுக்கவும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு அதிகமான நல்வாய்ப்புகளை வாரி வழங்குமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணியாளர்களான நாங்கள் இந்த மாண்புமிகு அவையில் பேசுவதற்கும் பணியாற்றுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், முன்னாள் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த பெருமைமிகு சட்டப்பேரவையில் சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேளாண் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நீடித்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மற்றும் மருத்துவம், தமிழுக்கு முக்கியத்துவம், நீர் மேலாண்மை பற்றிய ஆக்கப்பூர்வமான விவாதங்களை பேரவைத் தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் முன்பே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகளை அள்ளித்தருமாறு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயம் தாங்கள் அவ்வாறு நல் வாய்ப்புகளை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றியோடு அமர்கின்றோம். நன்றி, வணக்கம்.